கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தினுடைய துவக்க நாட்கள் இருந்ததை விட இந்த கடைசி மாதத்தில் நம்முடைய பின் நிலைமையை அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பதற்கு யோபு என்னென்னலாம் மேற்கொண்டாரோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்வோம். யோபு என்னெல்லாம் செஞ்சார்? அவர் ஆண்டவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவராய் காணப்பட்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தவராய் காணப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பதாக தன்னை உத்தமனாக உறுதியாக அவர் செயல்படுகிறவராய் இருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அவர் தேவனை தூஷிக்காமல் தேவனை துதிக்கிறவராய் இருந்தார். தேவ சமூகத்திலே நண்பர்களுக்காக ஜெபிக்கிறவராய் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையும் அப்படி மாற ஒப்பு